வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். பாடசாலை நேரம் நீடிப்பு குறித்து எந்த எதிர்ப்பும் இல்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிப்பதில் எவ்வித பிரச்சனையும் தோன்றவில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடந்த நிகழ்வு ஒன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் பிற்பகல் 2 மணி வரை பாடசாலை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு சாதகமான பதில்களே அதிகமாக கிடைத்துள்ளன எனவும் பிரதமர் இதன்போது தெரிவித்தார். பாடசாலை நேரம் நீடிப்பு தொடர்பில் முன்வைத்த கோரிக்கைக்கு பதில் கிடைக்காதபடி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. பாடசாலை நேரம் நீடிப்பு தொடர்பில் தாம் முன்வைத்த கோரிக்கைக்கு பதில் கிடைக்காதபடி எதிர்வரும் டிசம்பர் முதல் வாரம் முதல் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுவோம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய பாடசாலை நேரத்தினை பிற்பகல் 2 மணி வரையில் நீடிப்பதற்கு எந்தவிதமான எதிர்ப்புகளும் இல்லை என்று அறிவித்ததை அடுத்தே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மட்டக்களப்பில் பிரதமர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தாலும் இந்த முடிவுக்கு எதிராக அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து கையெழுத்திட்டு கல்வி அமைச்சுக்கு எழுத்து மூலம் தெளிவாக அறிவித்துள்ளோம். எந்த ஓர் ஆய்வு அடிப்படையும் இன்றி தேசிய கல்வி நிறுவனத்தின் பெயரால் கல்வி அமைச்சர் இந்த முடிவை தன்னிச்சையாக வெளியிடுவதற்கு கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். இந்த முடிவில் எந்த நடைமுறை தன்மையும் இல்லை. எமது கோரிக்கைக்கு வரும் 7ஆம் தேதிக்கு முன்னர் அரசாங்கம் உரிய பதில் அளிக்காவிட்டால் டிசம்பர் முதல் வாரத்தில் நாட்டில் உள்ள அனைத்து அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்களும் ஒன்றாக இணைந்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடும். ප්‍රධාන කාරණාවක් තමයි පාසල් කාලය 7යි සිට 1යි දක්වා ඉගැන්වීම පිළිබඳව තීරණයක් ගත්තේ විශේෂයෙන්. சுன்னாகம் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சுன்னாகம் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வடக்குமான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபால இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 4 ஹெரோயினுடன் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 4 மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். பின்னர் பிரதான சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் மன்றம் அதற்கு அனுமதி வழங்கியது. தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றக்கு அழைத்து சென்ற வேளை சந்தேக நபர் தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அந்த சம்பவத்தின் போது கடமையில் இருந்த 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்களும் இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி நிதியத்தால் காப்போத உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற ஊவா மாகாண மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. ஜனாதிபதி நிதியத்தால் செயல்படுத்தப்படும் 2023-24 காப்போத உயர்தர பரீட்சையில் வெளி மாவட்ட மட்டத்தில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் ஊவா மாகாண நிகழ்ச்சி திட்டம் நேற்று காலை பதுளை நூலக கேட்போர் கூடத்தில் சபாநாயகர் ஜாத் விக்ரமரட்ன தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பதுளை மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களில் 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையில் 6 பாட பிரிவுகளின் கீழ் முதல் 10 இடங்களை பெற்ற 240 மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் ஊக்குவிப்பு கொடுப்பனவு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதற்காக ஜனாதிபதி நிதியத்தால் 24 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளரும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளருமான ரோசன் கமகே வரவேற்புரை நிகழ்த்தியதோடு நோக்கத்தையும் தெளிவுபடுத்தினார். சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவன் ரணசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான சுவத் பலகல்ல, சடத்தனி சரத்குமார், பதுளை மேயர் பந்துல ஹாபுகொட, ஊவா மாகாண பிரதம செயலாளர் அனுசா கோகுல பெர்னாண்டோ, ஊவா மாகாண அமைச்சின் செயலாளர் நிகால் குணரட்ன, பதுளை மாவட்ட செயலாளர் பண்டுக ஸ்ரீ பிரபாத் அபயரத்ன, மொன்றாகலை மாவட்ட செயலாளர் ஏஜி நிசாந்த, அரசு அதிகாரிகள் மற்றும் புலமை பரிசில் பெற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். මේ වෙනකොට සමස්ත සේවාවන් සඳහාම වර්ෂයට අපි වෙන් කරලා තියෙන රුපියල් මිලියන 5000. අද වෙනකොට රුපියල් මිලියන 3820ක් අපි මේකට වියදම් කරලා ඉවරයි. நிகழ்வில் உரையாற்றிய சபாநாயகர் ஜாத் விக்ரமரட்ன, தற்போதைய அரசாங்கம் கல்வியில் மிகப்பெரிய முதலீட்டை செய்து வருகிறது. ஒரு நாட்டில் கல்வியில் முதலீடு செய்வது போன்ற முக்கியமான மற்றும் மதிப்புமிக்க முதலீடு எதுவும் இல்லை. குழந்தைகள் பெறும் கல்வி மூலம் நாட்டுக்கு சேவை செய்தால் அந்த முதலீட்டின் பலனை நாடு அடைய முடியும்.
கல்வி மூலம் கல்வி ஞானம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஒரு புத்திசாலி ஒருபோதும் அணுகுண்டை உருவாக்க மாட்டார். கல்வி கற்றவனாக இருந்து ஏமாற்றினால் அந்த கல்வியிலும் எந்த மதிப்பும் இல்லை. அந்த இடத்தில் ஞானம் இல்லை, கல்வி மட்டுமே உள்ளது. எனவே உங்கள் கல்வி நாட்டுக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டால் உங்கள் பெற்றோர் உங்களை வளர்க்க வழங்கிய போசாக்கான சாப்பாட்டுக்கு நியாயம் கிடைக்கும். நிகழ்வில் உரையாற்றிய பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரட்ன, புதிய அரசாங்க எண்ணக்கருவின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வலுப்படுத்த இதுபோன்ற பங்களிப்பை செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய ஜனாதிபதி நிதியத்துக்கு நன்றி தெரிவிக்கிறோம். வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் இந்த நாட்டில் கல்வி பெறுகின்ற குழந்தைகளின் எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்கும் ஜனாதிபதி நிதியம் நிறுவப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் ஜனாதிபதி நிதியத்தை நெறிப்படுத்தும் நோக்கில் பிராந்திய மட்டத்துக்கு கொண்டு சென்றுள்ளது. எனவே தகுதியான பயனாளிகள் தற்போது நிதியத்தின் நன்மைகளை பெற்று வருகின்றனர். වියලි ගම්බින් වලට ඉහලින් මෙරටේ ලෝකයේ තියෙන සමාජ ප්‍රශ්නයක් කාටත් සංවේදීව දැනෙන්න හුරු අතින් ලිව්ව ගීතයක්. මේ කතානායකතුමා අතන ඉන්නකොට මේ අරමුදල් සම්බන්ධයෙන් එන හැඟීම அரியாலை பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 2 உளவு இயந்திரங்கள் கைப்பற்றப்பட்டன. யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 2 உளவு இயந்திரங்கள் நேற்று யாழ்ப்பாணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அரியாலையில் நடாத்திய சுற்றுக்காவல் நடவடிக்கையின் போது போலீசாரின் வருகையை கண்டு சந்தேக நபர்கள் தப்பியோடிய நிலையில் போலீசார் உளவு இயந்திரங்களை கைப்பற்றினர். தப்பியோடிய நபர்களை கைது செய்ய யாழ்ப்பாணம் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரை தாக்கிய குற்றச்சாட்டில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருங்காலி காட்டில் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைத்த போது போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் 2 தாக்கிவிட்டு தப்பியோட முற்பட்ட 7 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். தாக்குதலுக்குள்ளான 2 அதிரடிப்படை வீரர்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற இடத்தை உதவி போலீஸ் அத்தியட்சர் சாகர குலசேகர உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா பல்கலைக்கழக மாணவன் மரணம் குறித்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பீடத்தில் 1ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் நேற்று முன்தினம் காலை சல்லமாக மீட்கப்பட்டுள்ளதாக திடீர் மரண விசாரணை அதிகாரி சுரேஷ் தெரிவித்தார். எனினும் இந்த மரணத்திற்கு பகிடிவதை காரணமாக இருக்கலாம் என மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் அனுராதபுரம் ஜெயசிரபுரி பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய மாணவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை முதல் நள்ளிரவு வரை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் மது விருந்து விசாரம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த மாணவனுக்கு மது கட்டாயப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். நள்ளிரவு 12 மணியளவில் குறித்த மாணவனை பிறதொரு மாணவனின் விடுதியில் மாணவர்கள் கொண்டு சென்று விட்டுள்ளனர். சனிக்கிழமை காலை குறித்த மாணவன் எழுந்திருக்காத நிலையில் ஏனைய மாணவர்கள் குறித்த மாணவனை பூவர்சங்குளம் வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக பூவர்சங்குளம் போலீசார் தெரிவித்தனர். மாணவர் உயிரிழந்த போது அவரது உடலில் கணிசமான அளவு மதுபான சரிவு இருந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். எவ்வாறாயினும் இந்த திடீர் மரணத்துக்கு பகிடிவதே காரணம் என மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். விசாரணையின் போது உயிரிழந்த மாணவரின் சகோதரி கடந்த 31ஆம் தேதி இரவு பல்கலைக்கழக மாணவர்களின் விருந்தொன்றில் சிரேஷ்ட மாணவர்கள் தனது சகோதரருக்கு பலவந்தமாக மதுபானம் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தனது சகோதரனுக்கு வேறு எந்த நோயும் இருந்திருக்கவில்லை என்றும் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் பகிடிவதை குறித்து பல தடவைகள் தகவல் தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து வவுனியா ஆதார வைத்தியசாலையுடன் தொடர்பு கொண்டு வினவிய போது அங்குள்ள வைத்தியர் ஊடகங்களுக்கு தகவல் வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்தார்.
தெற்காசிய மெய்வல்னர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்ற மிதுன்ராஜின் சாதனையை பாராட்டி மதிப்பளிக்கும் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. தெற்காசிய மெய்வல்னர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்ற வரலாற்று சாதனை நிகழ்த்திய வடமராட்சியை சேர்ந்த மிதுன்ராஜின் சாதனையை பாராட்டி மதிப்பளிக்கும் நிகழ்வு பருத்தித்துறையில் சிறப்பான முறையில் இடம்பெற்றது. இந்தியா ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகர் ராஞ்சியில் உள்ள பிர்சா முண்டா கால்பந்தாட்ட விளையாட்டரங்கில் இடம்பெற்ற 4வது தெற்காசிய மெய்வல்னர் சிரேஷ்ட சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரில் இலங்கை சார்பில் பங்கேற்றிருந்த ஹார்ட்லி கல்லூரி மாணவனும் பருத்தித்துறை ஐக்கிய விளையாட்டுக் கழக வீரருமான சுஷீந்திர குமார் மிதுன்ராஜ் ஆண்களுக்கான குண்டு எறிதல் போட்டியில் 14.68 மீட்டர் தூரத்தை பதிவு செய்து வெண்கலப் பதக்கத்தை வென்றெடுத்தார். நீண்ட காலத்துக்கு பின்னர் வடக்கு மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் சர்வதேச ரீதியில் இலங்கை சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்றமை வரலாற்று சாதனையாக அமைந்துள்ளது. அந்த வகையில் தாயகம் திரும்பியுள்ள வடமராட்சி மண்ணின் மைந்தனான மிதுன்ராஜின் சாதனையை பாராட்டி மதிப்பளிக்கும் நிகழ்வு பருத்தித்துறை வர்த்தக சங்கத்தின் அனுசரணையில் பருத்தித்துறை ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் பருத்தித்துறையில் இடம்பெற்றது. பருத்தித்துறை சித்திவினார் ஆலயத்தில் இறை வழிபாட்டினை தொடர்ந்து சாதனை வீரனுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து திறந்த வாகனத்தில் மிதுன்ராஜ் மங்களவாத்திய மரியாதையுடன் அழைத்து செல்லப்பட்டார். வழி நெடுகிலும் பக்தர்கள், பருத்தித்துறை முச்சக்கரவண்டி சேவை சங்கத்தினர், பொதுமக்கள் மிதுன்ராஜிற்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்து பாராட்டு தெரிவித்தனர். பருத்தித்துறை ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த அரவிந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஹார்ட்லி கல்லூரி முன்னாள் அதிபர் தானா கலைச்செல்வன் மற்றும் ஆசிரியர்கள், பருத்தித்துறை ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தினர், பருத்தித்துறை நகரசபை தவிசாளர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்கள், யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் சார்பில் அதன் தலைவர் கூனா மகாலிங்கம் உள்ளிட்டோர் சாதனை வீரன் மிதுன்ராஜிற்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மதிப்பளித்தனர். மிதுன்ராஜின் பயிற்றுவிப்பாளர் வானா ஹரிஹரன் மற்றும் நாவண்ணா மூந்தன் ஆகியோருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பருத்தித்துறை பிரதேச செயலர் நடராசா திருலிங்கநாதன், பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் வின்சென்ட் டி போல், டக்ளஸ் போல், யோகாசன ஆசான் மானா ரத்னசோதி மற்றும் பருத்தித்துறை வர்த்தக சங்க பொருளாளர் ஆதித்தன், வடமாகாண மாநில விவகார அமைச்சின் உதவி செயலாளர் மாவண்ணா முரளி, மாவட்ட பிரதேச விளையாட்டு உத்தியோகஸ்தர்கள், பருத்தித்துறை ஐக்கிய விளையாட்டுக் கழக வீரர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள், மிதுன்ராஜின் குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள் என பலரும் பங்கேற்றனர். வடதிசை நினைவுகள் என்னும் துணைப்பொருளிலான புகைப்பட கண்காட்சி நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. வடமாநிலத்திலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டு 35 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அதனை ஞாபகப்படுத்தும் வகையில் வடதிசை நினைவுகள் எனும் துணைப்பொருளிலான புகைப்பட கண்காட்சி நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி ரத்தினபுரத்தில் அமைந்துள்ள சமாதான அருங்காட்சியகத்தில் செல்வநாயகம் அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கண்காட்சியில் 1990களில் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களின் வரலாறுகளை ஆவணப்படுத்திய வகையில் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. 90ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட முஸ்லீம் மக்கள் வெளியேற்றப்பட்டு 35 வருஷம் ஆகுது. இந்த மாதத்தோட அதை நினைவு கூற விதமாக இந்த புகைப்பட கண்காட்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அன்று வாழ்ந்த முஸ்லீம் மக்களின் இடங்கள், அவங்களுடைய வாழ்வியல், அவைகளையும் அவங்கள் அன்று வாழ்ந்த தமிழ் மக்களுடைய நல்லுறவுகள் அதனை வெளிக்காட்டும் விதமாகவே இன்றைய புகைப்பட கண்காட்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நுவரெலியா சீதா எலிய சீதியம்மன் ஆலயத்தின் 6 உண்டியல்களை உடைத்து பணம் திருடப்பட்டுள்ளது. நுவரெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நுவரெலியா சீதா எலிய சீதியம்மன் ஆலயத்தின் 6 உண்டியல்களை உடைத்து பணம் திருடப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் ஆலய நிர்வாகத்தினர் போலீசில் செய்த முறைப்பாட்டை அடுத்து களத்துக்கு விஜயம் செய்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்படி நுவரெலியா சீதா எலிய சீதியம்மன் ஆலயத்தின் பின்கதவு வழியாக நுழைந்த திருடர்கள் 6 உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை திருடியுள்ளனர். இதில் திருடப்பட்ட 3 உண்டியல்களை உடைத்து பணத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்தின் பின்புறத்தில் உள்ள கங்கையில் வீசி சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. அத்துடன் ஆலயத்தில் நுழைந்த திருடர்கள் ஆலய பிரதான காரியாலயத்தில் முழு ஆலய வளாகத்தை கண்காணிக்கும் சிசிடிவி கேமராவின் முழு இணைப்பையும் துண்டித்து சிசிடிவி காணொலிகளை சேமிப்பு செய்யும் பதிவு கருவிகளையும் பெறுமதியான கையடக்க தொலைபேசி ஒன்றினையும் திருடிச் சென்றுள்ளனர். தொடர்ந்து ஸ்தலத்துக்கு விரைந்த நுவரெலியா தடயவியல் போலீசார் கைரேகைகளை பதிவு செய்து ஆலயத்தின் அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு மோப்பநாயின் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தேக நபர்கள் ஆலயத்தில் உண்டியல்களை உடைத்து அதிலிருந்து பெருந்தொகை பணத்தை திருடி சென்றுள்ளதாகவும் அவை இன்னும் கணக்கெடுக்கப்படவில்லை என்றும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை தடயவியல் போலீசாரின் உதவியுடன் மேற்கொண்டுள்ளனர்.
தொழிலாளர் தேசிய சங்கத்தின் கட்சி கூட்டம் அக்கரப்பத்தனையில் இடம்பெற்றது. தொழிலாளர் தேசிய சங்கத்தின் கட்சி கூட்டம் ஒன்று நேற்று அக்கரப்பத்தனையில் இடம்பெற்றது. இதன்போது தோட்டத் தொழிலாளர்கள் சம்பள உயர்வு மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. கலந்துரையாடலில் அக்கரப்பத்தனை பிரதேச சபை உறுப்பினர் தேவராஜ் சந்திரகுமார், லிந்துலை பிரதேச இணைப்பாளர் ராமசாமி ரூபன், கோல்புரூக் பகுதி அமைப்பாளர் கேதீஸ்வரன், அக்கரப்பத்தனை அமைப்பாளர் ஒபர் சிங் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது தோட்ட கமிட்டி தலைவர், பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.